குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. அதாவது 12th கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ் ஓகேங்களா பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு கொலிஷன் தியரி பார்த்துருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் ஈக்குவேஷன் அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் டெம்பரேச்சர் அஃபெக்டிங் ஆஃப் ரியாக்ஷன் ரேட், டெம்பரேச்சர் அஃபெக்டிங் ஆஃப் ரியாக்ஷன் ரேட், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம என்னென்னு பார்க்குறோம்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் கிளாஸு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எவால்வேட் யுவர் செல்ஃப், அதனுடைய சம்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட் பாருங்கள் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் ரியாக்ஷன் ரேட். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் தி ரியாக்டன்ட் ஓகேங்களா. ஒரு ரியாக்ஷன் ரேட்டை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணுது. அந்த அஃபெக்ட் பண்ணுறப்போ ஒன்று அந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுறப்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அப்படின்னா டிகிரீஸ் ஆகும், அதாவது சேஞ்சஸ் நடக்கும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் ஓகேவா. ரியாக்டண்ட்டோட நேச்சர் அதோட ஸ்டேட்டை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட், நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் ஓகேங்களா. கடைசி வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ரியாக்ஷன் ரேட்டை வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா. அதில் சரி ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன் ஓகேங்களா. பாருங்கள், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எப்படி இன்வால்வ் ஆகும்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறப்ப என்னன்னா, அதாவது ஓல்டு பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க ப்ரோக்கன் ஆகும், ப்ரோக்கிங் ஆஃப் பாண்ட், ரியாக்டன்ட் பாண்ட் ஓகே. ஓல்டு பாண்ட் அப்படின்னு சொன்னால் ரியாக்டண்டோட பாண்டு வந்து ரியாக்டன்ட் மாலிகுல்ஸோட பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். அந்த நியூ பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும் நமக்கு என்னென்னா ப்ராடக்ட்டு ஃபார்மேஷன் ஆகும். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸோட பாண்டு ப்ரோக்கன் ஆகிட்டு ஒரு நியூ பாண்டு ஃபார்மேஷன் ஆகிறப்ப நமக்கு என்னென்னா ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி நெட் எனர்ஜி இஸ் இன்வால்வ் த ப்ராசஸ் ஓகேவா. டிஃப்ரெண்ட் ஆஃப் த அந்த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் ஹேண்ட்ஸ் ரேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ் ஓகேவா. என்னன்னா அந்த பாண்டு ப்ரோக்கன் ஆகுது இல்லையா, பாண்டு ப்ரோக்கன் ஆகிறதுக்கும் பாண்டு வந்து பார்த்தோன்னா நியூ பாண்டு ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் தேவைப்படக்கூடிய நெட் எனர்ஜி எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டண்ட்டை டிஃபெண்ட் பண்ணியிருக்கும் ஓகேவா. டிஃப்ரெண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் த ரியாக்டண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி அதனுடைய நெட்டு எனர்ஜி இருக்கும் ஓகேங்களா. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது இந்த நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, இங்கே ரேட் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரே மாதிரியே இருக்காது ஓகேவா. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷனும் வந்து பார்த்தோன்னா ரேட்டு வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்காது ஓகே. ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் தகுந்த மாதிரி ரேட்டு வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ரேட்டாகவும் இருக்கும். ஒவ்வொரு ரியாக்ஷன் தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கும் ஓகேவா. இப்போ 2 ரியாக்டன்ட் எடுத்துக்கிறாங்க, வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க ஓகே. 2 ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்க்கு 2 ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது ரெண்டுமே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் த ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அண்ட் KMnO4. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அண்ட் KMnO4 ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் செகண்ட் ரியாக்ஷனு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் த ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் KMnO4 ஓகேவா. பாருங்கள், காமனாக வந்து பார்த்தோன்னா KMnO4 ஓகேவா. ஸோ ஒரு இதில் வந்து பார்த்தோன்னா என்னென்னா FAS, இன்னொரு இதில் ஆக்சாலிக் ஆசிட் ஓகேங்களா. சரி, இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ரியாக்ஷன் நடக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா இங்கே KMnO4 தான் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் பண்ணக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ரியேஜெண்ட் யார் அப்படின்னா KMnO4 ஓகேவா. சரி, அப்போ அந்த KMnO4 வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஆக்சிடேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் ஃபெரஸை ஃபெரிக்கை கன்வெர்ட் ஆக்சிடேஷன் பண்ணும். அதே மாதிரி ஆக்சாலிக் ஆசிட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆக்சிடேஷன் பண்ணும் ஓகேவா. சரி, இப்போ இதில் ஆக்சாலிக் ஆசிட்டை விட ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் ஈஸியாக என்னன்னா ஃபெரஸ் ஃபெரிக்காக மாறுது. கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சாலிக் ஆசிட் ஆக்சிடேஷன் ஆகிறத விட
ஃபெரஸ் சல்ஃபேட் ஓகேங்களா, எஃப்ஏஎஸ்னால் ஃபெரஸ் அமிலம் சல்ஃபேட் இல்லையா, அந்த ஃபெரஸு ஆக்சிஜன் ஃபெரிக் கிடைக்குது இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா அதனுடைய ரேட்டு ஃபாஸ்டராக இருக்குது, அதனோட ரேட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சாலிக் ஆசிட் ஆக்சிஜன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும். எந்த அளவுக்குனா அரௌண்டு 60 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணும். ஓகே. பட் அதுக்கு தேவையில்லை, எஃப்ஏஎஸ் ஆக்சிஜன் பண்ணுறது தேவையில்லை. ஆனால் இங்கே ஆக்சாலிக் ஆசிட் ஆக்சிடெண்ட்டாக மாறதுக்கு ஆக்சிஜன் ஆகிறதுக்கு நம்ம ஹீட் பண்ணால் மட்டும் தான் நடக்குது. ஏன்னா அரௌண்டு 60 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணால் மட்டும் தான் நடக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஓகேவா. ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆல்சோ ப்ளே த இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகேவா. அப்போ இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா ரியாக்டனோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தா ரியாக்ஷன் ரேட்டை வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் பண்ணுது, ரியாக்ஷன் ரேட்டை அஃபெக்ட் பண்ணுது. அதான் இன்ஃப்ளூயன்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே கேஸ் பேஸ் ரியாக்ஷன் இருக்குது. கேஸ் பேஸ் ரியாக்ஷன் ஆர் ஃபாஸ்டர் தென் கம்பேர்ட் டு த ரியாக்ஷன் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் ரியாக்டன்ட். ஓகேவா. இப்போ 2 ரியாக்டன்ட் இருக்குது, 3 ரியாக்டன்ட் ஜென்ரலாக. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 3 என்னென்னா பார்த்தீங்கன்னா சாலிடு, ஓகேவா, லிக்விடு, கேஸ். ஓகேவா. இப்போ சாலிடு ரியாக்டன்ட், லிக்விட் ரியாக்டன்ட், கேஸியஸ் ரியாக்டன்ட். ஓகேவா. இதில் இந்த கேஸியஸ் ரியாக்டன்ட் வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தோன்னா அதோட ரேட் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு த சாலிட் ரியாக்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் லிக்விட் ஸ்டேட் ரியாக்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறப்ப கேஸியஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரேட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஃபார் அதர் எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இஸ் சோடியம் மெட்டல் அயோடின் வேப்பர்ஸ் ஆர் sodium metal is a reaction of sodium metal and iodine vapors are faster. Iodine vapors are faster than the reaction between the solid sodium and solid iodine. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 அதாவது சோடியம் இருக்கு இல்லையா, சோடியம் வேப்பர் எடுத்துக்கிறாங்க, சோடியம் வேப்பர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று அயோடின் வேப்பர். இது என்னன்னா சோடியமு சாலிடு, இன்னும் அயோடின் சாலிடு. ஓகேவா. இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா எதில் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர் இருக்கு இல்லையா, சோடியம் வேப்பர் அண்டு அயோடின் வேப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது. சோடியம் வேப்பர் இந்த அயோடின் வேப்பரில் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்குது. தென் கம்பேர் பண்ணுறப்ப எதில் அப்படின்னா சோடியம் சாலிடு அண்ட் அயோடின் சாலிடில் கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேவா. அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ரேட்டு கம்மியாக இருக்கும், லிக்விடுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கேஸியஸ் மாலிகுல்ஸுக்கு அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இஸ் another examples carried out in the inorganic qualitative analysis of lead salt. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. லெட் சால்ட்டை எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க. நமக்கு என்னென்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொட்டாசியம் அயோடைடு கலர்லெஸ் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு. என்னென்ன எடுத்துக்கிறோன்னா கலர்லெஸ் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு. ஓகேவா. அயோடைடு அக்வஸ்னால் வாட்டரில் கரைச்சிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னொன்று லெட் நைட்ரேட். ஓகேவா. இதான் லெட் நைட்ரேட்டு. இது எல்லாமே எதில் எடுத்துக்கிறாங்கன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. இது ரெண்டுமே பாருங்கள், இது அக்வஸ் தான். இது அக்வஸ்னால் வாட்டரில் கரைஞ்சிருக்கிறது. ஓகேவா. ஒன்றா மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னன்னா மிக்ஸ் பண்ண அடுத்த செகண்டில் வந்து பார்த்தோன்னா எல்லோ பிரிசிபிடேட் ஃபார்மேஷன் ஆகும். எல்லோ பிரிசிபிடேட் அண்ட் கலரைசேஷன் அப்பியர் ஆகும். நமக்கு என்ன ஃபார்மேஷன் அப்படின்னா லெட் அயோடைடு ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இதே இந்த ஆக்சுவலி இது ரெண்டுமே சாலிடு தான்ப்பா. பொட்டாசியம் அயோடைடும் சாலிடு தான், லெட் நைட்ரேட்டும் சாலிடு தான், ஒரு கிறிஸ்டல் தான், சால்ட்டு தான். ஓகேவா. அது வாட்டரில் கரைச்சி டிசால்வ் பண்ணி ஓகேவா ஒன்றுக்குள்ள ஒன்று மிக்ஸ் பண்ணுறப்ப உடனடியே என்னன்னா எல்லோ கலரும் அந்த பிரிசிபிடேட் ஃபார்மேஷன் ஆகுது. இதே வெறும் சாலிடு மட்டுமே அதில் மிக்ஸ் பண்ணோம்னா அங்கே மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணால் அந்த கலரைசேஷன் ரொம்ப ஸ்லோவாகும். கலரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப ஸ்லோவாக அப்பியர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படிங்க சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அப்போ நேச்சர் நமக்கு எப்படி சாலிடு, ஓகேவா, லிக்விடு, கேஸ். இதில் கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாஸ்டர் ரியாக்ஷனாக இருக்கும், ஃபாஸ்டர் ரேட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கேஸியஸ்க்கு இது ஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா சாலிடுக்கு ஸ்லோவராக இருக்கும். ஓகேவா.
அடுத்து பாருங்கள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் பார்க்கக்கூடியது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகேவா, பாருங்கள் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகேவா, அதாவது ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகும் அதிகமாகும். ஓகேவா, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகேவா, ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வரப்போ ரியாக்ஷன் ரேட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தி எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன்டு பேஸ் ஆஃப் கொலிஷன் தியரி ஆஃப் ரியாக்ஷன் ரேட். ஓகேவா, இந்த கான்சன்ட்ரேஷன் எதை டிஃபைன் பண்ணி சொல்லலாம்னா கொலிஷன் தியரியை பேஸ் பண்ணி சொல்லலாம். அக்கார்டிங் டு திஸ் தியரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிஃபென்ஸ் அப்போ அந்த நம்பர் ஆஃப் கொலிஷன். ஓகேவா, இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிஃபைன் பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் கொலிஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் கொலிஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கொலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிஃபைன் பண்ணால் எஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அந்த கொலிஷன் ஓகேவா எதை டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அப்போ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறப்ப 1 லிட்டர் மாலிகுல்ஸில் அதிகப்படியான கொலிஷன் இருக்கும். 1 லிட்டர் மாலிகுல்ஸில் கொலிஷன் எப்படின்னா அதிகமாக இருக்குது. எஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் த பாசிபிலிட்டி ஆஃப் கொலிஷன் அண்ட் த ரேட் ஆல்சோ இஸ் இன்க்ரீசிங். ஓகேவா, அப்போ அக்கார்டிங் டு திஸ் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் கொலிஷன் between the reactant molecules. ஓகேவா, அப்போ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கப்போ ரியாக்ஷன் ரேட் அதிகமாக, கான்சன்ட்ரேஷன் குறையிறப்ப ரியாக்ஷன் ரேட்டு கம்மியாகும். ஓகேங்களா, பாருங்கள் நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியில் பாருங்கள் ஓகேவா ஏபிசின்னு 3 ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, பீரட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா வேல்யூம் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட் ஓகேவா 20 ml 10 ml 40 ml. ஓகேவா, அந்த 3 டெஸ்ட் டியூப்லையுமே 10 20 40 ml எடுத்துருக்காங்க. அடுத்து வேல்யூம் ஆஃப் வாட்டர் எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓகேவா ஏல வந்து பார்த்தோன்னா 40 ml, பியில் 30 ml, சியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ml ஆட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஸ்ட்ரென்த் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட். ஓகேவா, அந்த சோடியம் தயோசல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது 0.02 0.084. அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா 0.08. ஓகேவா, சரி இப்போ என்ன பண்ணாங்கன்னா அடிஷன் ஆஃப் HCl. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா HCl வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. HCl ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்ப ஆட் பண்ண உடனே என்னென்னா ஸ்டாப் வாட்ச் வந்து பார்த்தோன்னா ஆன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, HCl ஆட் பண்ண உடனேவே அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ண உடனே ஓகேவா டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சொல்யூஷனோட வேல்யூம் வந்து பார்த்தோம்னா நோட் பண்ணி எல்லாமே 50 ml அரௌண்ட் வந்துச்சு. இப்போ HCl ஆட் பண்ணுறாங்க. கோனிக்கல் ஃப்ளாஸ்க் 3 கோனிக்கல் ஃப்ளாஸ்க் HCl ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ண உடனே என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணோன்னா அதுக்குள்ளே ரியாக்ட் ஆகும். ஓகேவா, ரியாக்ட் ஆகிறப்ப நல்லா சேக் பண்ணுறாங்க. சேக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இட் பிளேஸ் ஆன் த கிராஸ் மார்க் எஸ் ஓன். ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்க் இருக்கும். ஓகேவா, அப்படியே கோனிக்கல் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க டாப் டு. ஓகேவா, டாப்பில் இருந்து. ஓகேவா, அதேமாதிரி ஸ்டாப் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்க் பிகம் இன்விசிபிள். ஓகேவா, நமக்கு என்னன்னா அந்த இது கிராஸ் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இப்போ கான்சன்ட்ரேஷன் இதில் வந்து பார்த்தோன்னா எது ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சியில் வந்து பார்த்தோன்னா ஓகேங்களா சி வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதனால் அதை வந்து பார்த்தோன்னா ரியாக்ஷன் ரேட் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா லைன் வந்து பார்த்தோன்னா கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுக்கு எல்லாமே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கிராஃப் மூலமாக தான் அப்சர்வ் பண்ணுவோம். இது கிராஃப் மூலமாக தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு கலர் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா, என்னன்னா கலர் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா, கண்டென்ட் த கேர்ஃபுல்லி அங்கே பாருங்கள் பிளேஸ் ஸ்டைல் வித் அக்ராஸ் த மார்க் ஆஃப் ஸோ. ஓகேவா, இப்போ ரெண்டுமே கலரில் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னன்னா கேர்ஃபுல்லாக சேக்கன் பண்ணிகிட்டே இருக்கப்ப அது வந்து பார்த்தோன்னா ஒயிட் கலராக வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆகும். ஒயிட் கலர் ஃபார்மேஷன் ஆகும். அடியில் டைல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டைல்ஸ் கிளியராக இருக்கும். அதனால் அந்த ஒயிட் கலர் ஃபார்மேஷன் ஆகுது நமக்கு கிளியராக ஒன் பை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, விசிபிளாக நமக்கு தெரியும். ஓகேவா, அடுத்து பாருங்கள் இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிராஃப் வச்சு ட்ரா பண்ணுறாங்க. எப்படின்னா அது டைமு. ஓகேவா, டாப் வச்சுருக்கலையே ஆன் பண்ணிக்காங்களே டைம் வந்து பார்த்தோன்னா 1/Tக்கும் அது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட்டுக்கும். ஓகேவா, ரெண்டுக்குமே கான்சன்ட்ரேஷன் எடுத்துனா எவ்வளோ இதில் இருக்கும் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேவா கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க. கான்சன்ட்ரேஷன் சோடியம் தயோசல்ஃபேட்டு கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க. நமக்கு என்ன கிடைக்கும்னா கிராஃப் இஸ் ஃபாலோவிங் ஒன் இஸ் அப்படி இது மாதிரி கிடைக்கும். இதில் பாருங்கள் 1/T is a direct measure of the rate of the reaction. Therefore, increase the concentration of reactant sodium thiosulfate, increase the rate. இப்போ எப்படின்னா
டைமா, இது கான்சன்ட்ரேஷனா, இது கான்சன்ட்ரேஷன், இங்கே டைமு பாருங்கள். டைம் கம்மியாக இருக்கப்போ கான்சன்ட்ரேஷன் எப்படி இருந்திருக்கு கம்மி. இப்போ கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்காங்களேன், கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கப்போ டைம் என்ன இருக்கும் கம்மியாக இருந்திருக்கு. அதே கான்சன்ட்ரேஷன் ஆகிறப்ப டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறப்ப டைம் என்ன இது அதிகமாகிருக்கு. ஓகேவா. பாருங்கள், இது கான்சன்ட்ரேஷன் 0.08, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.04. ஓகேவா. இங்கே கான்சன்ட்ரேஷன் 2. ஓகேவா. அப்போ டைம் அதிகமாக சரி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ரியாக்ஷனோட ரேட் வந்து என்ன ஆகிட்டா தான் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன்ட். எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. Heterogeneous catalytic reactions is the surface area of the solid reactant play important role in the deciding the rate. ஓகேவா. அப்போ ஒரு சாலிட் ரியாக்டனோட சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு சாலிட் ரியாக்டனோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தோன்னா டிசைட் பண்ணுது, ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை டிசைட் பண்ணுது. ஓகேங்களா. சரி, இதில் வந்து பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் த ரியாக்டன் when is a particle size is degrees, when is a particle size is degrees, surface area is increases, surface area is increases. ஓகேங்களா. when is a particle size is degrees, particle size எப்போல்லாம் பார்ட்டிகல்ஸ் குறையுதோ அப்போல்லாம் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா லீட்ஸ் டு மோர் கொலிஷன் ஃபார் லிட்டர் ஃபார் செகண்ட். ஓகேவா. அப்போ எப்போல்லாம் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா கொலிஷன் அதிகமாகும். 1 லிட்டர் இருக்கிற கொலிஷன் அதிகமாகும் ஃபார் செகண்டில். ஒரு செகண்டுக்குள்ளே 1 லிட்டர் இருக்கிற கொலிஷன் இருந்தால் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கொலிஷன் அதிகமாகிறப்ப நான் ரேட் இஸ் இன்க்ரீஸ்டு, ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ்டு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பவுடர் கால்சியம் கார்பனேட், பவுடர் கால்சியம் கார்பனேட் react much faster with dilute hydrochloric acid than the same mass of calcium carbonate is a marble. calcium carbonate is a marble. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது மார்பிள் சிப்ஸ். ஓகேவா. ஒரு பிளாஸ்க்கு அது 2 இதுமாக எடுத்துக்கிறாங்க, டெஸ்ட் டியூப் மாதிரி. ஓகேங்களா. ஒரு வந்து மார்பிள் சிப்ஸ் எடுத்துக்கிறாங்க ஒரு ஃப்ளாஸ்கில். ஓகேவா. மார்பிள் சிப்ஸ் ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாங்க. அதே அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க, டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. கண்டென்ட் ஸ்டாப் வச்சு வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆஃப் த வேல்யூம் ஆஃப் ஹச்சிஎல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறாங்க. தி மாஸ் அதாவது ஆக்டிவிட்டியில் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாங்க. அந்த ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அளவு மாசு தெரிஞ்ச அளவு ஏ நவுன் மாஸ். ஓகேவா. அதாவது அதோடைய நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாசு தெரிஞ்ச ஒரு மார்பிள் சிப்ஸு அந்த ஃப்ளாஸ்கில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அது வேல்யூம் தெரிஞ்ச டைல்யூட் HCl. ஓகேவா. HClோட வேல்யூம் தெரிஞ்ச ஓகேங்களா, ஒரு வேல்யூம் தெரிஞ்ச ஒரு HCl அதில் ஆட் பண்ணுறாங்க. வேல்யூம் தெரிஞ்ச HCl அதில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஒரு பாதி ஆட் பண்ண உடனே ஸ்டாப் கிளாக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா. இந்த டைல்யூட் HCl இருக்கு இல்லையா, டைல்யூட் HCl வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஆட் பண்ண உடனே ஸ்டாப் வச்சா ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூம் அதாவது எப்போ அப்படின்னா பாதி HCl ஆட் பண்ண உடனே ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்கு ரெகுலர் இன்டர்வெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதோட வேல்யூ வந்து நோட் பண்ணிகிட்டே வராங்க. மாதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டைம் இன்டர்வெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டே வராங்க. எப்போ அப்படின்னா இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டே வராங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ஓகேங்களா இட்ஸ் சேம் மாஸ் இட்ஸ் பவுடர் மார்பிள் சிப்ஸ். நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றும் இல்லை, மார்பிள் சிப்ஸ்னால் கால்சியம் சுண்ணாம்பு கல். ஓகேவா. ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு கல் அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம அது கூட என்ன ஆட் பண்ணுறோம்னா ஓகேவா நீர்த்த HCl டைல்யூட் HCl ஆட் பண்ணுறோம்.
பாதி ஆட் பண்ண உடனே என்ன பண்ணிடுன்னா ரெண்டையுமே இதில் மாசும் தெரியும், அதில் வேல்யூம் எவ்வளோன்னு தெரியும், வேல்யூம் எவ்வளோன்னு தெரியும். ஒரு 50 ml எடுக்கணும்னா 25 ml ஆட் பண்ண உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் என்ன பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஹச்சில் ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி மாசு தெரிஞ்ச மார்பிள் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறோம்னா அங்கே ரியாக்ட் ஆகும். அது நம்ம இந்த ரிமைன் 25 ml ஆட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்னென்னா குறிப்பிட்ட டைம் இடைவெளியில் அங்கே எவ்வளோ மாசு இருக்குன்னு நம்ம நோட் பண்ணிகிட்டே வரோம். ஓகேவா. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கால்சியம் கார்பனேட் மார்பிள் சிப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாலிடு கால்சியம் கார்பனேட். ஓகேவா. இதே பவுடர்டு கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு தூள் இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு தூள். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், அதே அளவுக்கு மாசு இருக்கக்கூடிய சுண்ணாம்பு தூள் எடுத்துக்கிறோம். இதே எக்ஸ்பெரிமெண்ட் மறுபடியும் செய்கிறோம். ஓகேவா. இந்த ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கால்சியம் கார்பனேட் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோன்னா வெளியே போகும். கால்சியம் கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். நெக்ஸ்ட்டு இது வந்து வாட்டர் மாலிக்ஸ் எவாப்ரேஷன் ஆகும், வேப்பராக மாறும். ஓகேவா. கால்சியம் குளோரைடு ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிளாஸ்க்கு இருக்கு இல்லையா, பிளாஸோட பார்த்தீங்கன்னா அதோட மாசு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெஷரிங் தி ஃப்ளாஸ்க் வி கேன் ஃபாலோ த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். இப்போ என்னென்னா ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 2 ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மாஸோ வேல்யூ எது தெரியும் இல்லையா, இப்போ மாஸ் வேல்யூ தெரியும். ஓகே. மாஸ் வேல்யூ நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேல்யூம் நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைம் அதை வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அப்போ டைம் வந்து பார்த்தோன்னா டைமுக்கும் அந்த மாசுக்கும் வந்து பார்த்தோன்னா கிராஃப் ட்ராப் பண்ணுறோம். டைமுக்கும் கிராஃபுக்கு வந்து பார்த்தோன்னா டைமுக்கும் மாசுக்கும் கிராஃப் ட்ராப் பண்ணுறோம். இது டைமு, இது வந்து பார்த்தோன்னா மாசு. ஓகேவா. ட்ராப் பண்ணுறப்ப இப்போ பாருங்கள் இந்த பவுடர் மார்பிள் சிப்ஸ். ஓகேவா. பவுடர் மார்பிள் சிப்ஸு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் பவுடர்டு மார்பிள் சிப்ஸு ரியாக்ஷன் கம்ப்ளீட் இன் லெஸ் டைம். பாருங்கள் இது டைம் அதிகமாகிட்டே வருதா. இந்த பவுடர் மார்பிள் சிப்ஸ் வந்து ரியாக்ஷன் இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இது பாருங்கள் இது ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மார்பிள் சிப் வந்து பார்த்தோன்னா ஸ்டோனு. ஓகேவா. சுண்ணாம்பு கல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எடுத்துக்குதுன்னா 20-30 நிமிஷம் எடுத்துக்குது. இதே தூளாக இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட் அதாவது சுண்ணாம்பு தூள் வந்து 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா என்னாச்சு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரியாக்ஷனு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா. அப்போ இங்கே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஸ்டோன், இங்கே வந்து பார்த்தோன்னா பவுடர் வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். When is the surface area of solid reactant is increased, the rate of the reactions also increases. ஓகேவா. இதில் வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும், அதில் சர்ஃபேஸ் ஏரியா கம்மி ஸ்டோனில் கல்லில். ஓகேவா. இதில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன். ஓகேவா. அடுத்து பாருங்கள் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா. இதில் ஒன்றும் இல்லை, அதாவது எஃபெக்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ்டு இந்த சடன் எக்ஸ்டென்ட் ஆஃப் தி இன்க்ரீஸ் தி கான்சன்ட்ரேஷன். இப்போ எப்போல்லாம் இன்க்ரீஸ் பாருங்கள் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் அதிகமானாலும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதான் அரியனஸ் ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம். ஓகேவா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன் அதிகமானாலும் ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ ஹவ் த சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இன் த ரியாக்ஷன் கேன் பி brought up the addition of substance is called. ஓகேவா. அதாவது சம் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த ரியாக்ஷன் ரேட் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த சப்ஸ்டன்ஸ் தான் பேர் கேட்டலிஸ்ட். ஓகேவா. அது இல்லாமல் இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் ஓகேவா ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட், அதாவது இந்த ரியாக்ஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் கேட்டலிஸ்ட். ஓகேவா. A catalyst increase which is alter the rate of the reaction without self undergoing any permanent chemical change. அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு மட்டுமே ஆல்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷனில் ரேட்டை மட்டும் ஆல்ட்ரு பண்ணும். ஓகேவா. இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அவ்வளோ பர்மனெண்ட் சேஞ்சை ஏற்படுத்தாது. இதுவோ போய் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி இந்த ரியாக்ஷனில் பர்மனெண்ட் சேஞ்சை ஏற்படுத்தாது. ஸ்லைட் சேஞ்ச் ஏற்படுத்தினாலும் மறுபடியும் என்ன ஆயிடுனா மறுபடியும் பழையது மாதிரியே இந்த கேட்டலிஸ்ட்டு பழைய மாதிரியே திரும்ப கிடச்சிடும். ஓகேவா. திரும்ப ரிட்டைன் ஆயிடும். ஓகேவா. இட் இஸ் த கேட்டலிஸ்ட்டு.
மே பார்ட்டிசிபேட் இந்த ரியாக்ஷன் பாருங்கள், அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்வால்வ் ஆகாது. மேபி மே பார்ட்டிசிபேட் இந்த ரியாக்ஷன் பட் அகைன் த ரீஜென்ரேட் த எண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன். அகைன் த ரீஜென்ரேட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகேவா? அகைன் என்னன்னா சப்போஸ் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பார்ட்டிசிபேஷன் பண்ணுது அப்படின்னா, ஆனால் ஃபைனலாக வந்து வரப்போ என்ன ஆகிடும்னா எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜென்ரேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் தி எனர்ஜி ஆஃப் த ஆக்டிவேஷன் இஸ் லோவர். ஓகேவா? கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ட் ஆகிறப்ப இந்த ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா லோவர் ஆகிடுது. ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா லோவர் ஆகிடுது. அப்போ தி கிரேட்டர் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேன் அக்ராஸ் த எனர்ஜி பேரியர் சேஞ்ச் ஓவர் த ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவர் ஆகிறப்ப இந்த அதிக நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எனர்ஜி பேரியர் கிராஸ் பண்ணி போயிடுது. எனர்ஜி பேரியர் இதை வந்து பார்த்தா ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் எனர்ஜி பேரியர் அப்படின்ட்டு. ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் எனர்ஜி பேரியர். இந்த எனர்ஜி பேரியர் கம்மியாகிறப்ப நிறையா ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் என்ன ஆகுதுன்னா எனர்ஜி பேரியர் கிராஸ் பண்ணி என்னவாக மாறிச்சோம்னா ப்ராடக்டாக மாறிடுது. ப்ராடக்டாக மாறிடுது. அப்போ ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ தேர் பை இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். இந்த எனர்ஜி பேரியர் ஓகேவா லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தாவே ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னா இன்க்ரீஸிங்கில் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வித்தவுட் கேட்டலிஸ்ட்டுக்கு அப்போ அதோட எனர்ஜி பேரியர், வித்தவுட்டு கேட்டலிஸ்ட்டுக்கு அப்போ அதோட எனர்ஜி ரியாக்டரோட எனர்ஜி பேரியர், இது வித்து கேட்டலிஸ்ட்டுக்கு அப்போ எனர்ஜி பேரியர். ஓகேவா? கேட்டலிஸ்ட்டுக்கு அப்போ அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி, இது ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவர் பண்ணிடும். ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவர் பண்ணுறப்ப சடனாக என்ன ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட் மாலிகுல்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? ரெண்டு பாருங்கள், ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஒன்று ஏ இன்னொன்று பி அப்படின்ட்டு. ரெண்டு டெஸ்ட் டியூப்லையுமே ஆக்சாலிக் ஆசிட் 0.1 நார்மாலிட்டி ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் எடுத்திருக்காங்க. ரெண்டு டெஸ்ட் டியூப்லையுமே 0.1 நார்மாலிட்டி ஆக்சாலிக் ஆசிட். அடுத்தது 5 ml ஆஃப் 0.1 நார்மாலிட்டி ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு. அடுத்தது எஸ் எ சொல்யூஷன் ஆஃப் 5 ml added 2 நார்மாலிட்டி ஆஃப் டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட். ரெண்டு டெஸ்ட் டியூப்லையுமே சரியா ஆக்சாலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், KMN4 எடுத்துக்கிறோம். அடுத்தது டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தி கலர் ஆஃப் த சொல்யூஷன் பிங்க். ஓகேவா? இப்போ ஆட் பண்ண உடனே அது என்ன கலர் இருக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷனோட கலர் பிங்க் கலரில் இருக்குது. ஓகேவா? அந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கிற சொல்யூஷனோட கலர் இருக்குது பிங்க் கலரில் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் டியூப்பில் மட்டும் மாங்கனீஸ் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். டெஸ்ட் டியூப்பில் மட்டும் மாங்கனீஸ் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி பிங்க் கலர் பீட்ஸ் ஆஃப். ஓகேவா? டிஸப்பியர் இன் திஸ் கேஸ் ஆஃப். ஓகேவா? உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகுது. டிஸப்பியர் ஆகிட்டு என்னென்னா ஓகேவா டிஸப்பியர் ஆகப்போ காரணம் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கிற கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தோன்னா மாங்கனீஸ் சல்ஃபேட் ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே மாங்கனீஸ் சல்ஃபேட் ஆட் பண்ணோட அந்த ரியாக்ஷன் ரேட் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா as a addition of catalyst. அடுத்து பாருங்கள் கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் ஃபார்மஸ்டிக்கல்ஸ். ஓகேவா? அதாவது கெமிக்கல் கைனடிக்ஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ஃபார்மஸ்டிக்கல் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு த ஸ்டடி ஆஃப் த லைஃப் டைம் அண்ட் பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் வித் இன் த பாடி அண்ட் இஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபார்மோகைனடிக்ஸ். ஓகேவா? ஃபார்மோகைனடிக்ஸ் அப்படின்னா என்னென்னா அதாவது இது ஸ்டடி ஆஃப் லைஃப் டைம் எப்படி ஓகேவா இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி ஸ்டடி ஆஃப் லைஃப் டைம்ஸ் அண்டு பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் பேர் ஃபார்மோகைனடிக்ஸ் அப்படிங்கிறது. டாக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா டெய்லி நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஸ் கொடுக்குறப்ப ப்ரிஸ்கிரிப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் நம்ம கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமில் ஒரு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் த டே டாக்டர்ஸு அந்த மருந்து நமக்கு கொடுக்குறப்ப ஒரு டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரக்ஸு கொடுப்பாங்க. ஓகேவா? சம் ட்ரக்ஸ் ஆர் டேக் இந்த டிவைஸ் டைமு. ஓகேவா? அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கொடுப்பாங்க. அது
டிவைஸ் டைம் தராங்க ஓகேவா. ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் டோசேஜ் ஃப்ரீக்வன்சி ஜஸ்ட் 1 டே ஓகேவா. டிவைஸ் டே ஓகேவா. ஒரு டேக்கு 2 டைம் இல்லை டேக்கு 3 டைம்ஸு இல்லைனா டேக்கு ஒன்ஸு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. தி pharmacokinetic studies are used to determine the prescription dosage and frequency ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா. இப்போ pharmacokinetic studies வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணோன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு டிட்டர்மைன் த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் pharmaceutical வெல் நோன் எஸ் ஆன்டிபைரட்டிக் அண்ட் அனாலஜிஸ்டிக் ஓகேவா. ஆன்டிபைரட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா இது வந்து வலி ஓகேவா. ஆன்டிபைரட்டிக்ஸ்னால் வலி நிவாரணிகள் அப்படின்ட்டு ஓகேவா. அனாலஜி ஓகேவா. அனாலிசிக்கு இது சூழல் நிவாரணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா ஃபீவர் ஓகேவா. ப்ரிஸ்கிரிப்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபீவர் இந்த பாடி பெயின் ஓகேவா. pharmacokinetic studies are used the pharmaceutical has half-life period to find 5 hours within our body 5 hours within our body. அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா ஒரு டைம் கொடுக்குறாங்க இல்லை 2 டைம் இல்லை 3 டைம் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொடுப்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஃபார்மசிட்டியில் எடுத்துருக்கு பாராஸ்டமல் கொடுத்துருக்காங்க. அந்த பாராஸ்டமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபைரட்டிக் அனாலிசிஸ் வலி நிவாரணி சூழல் நிவாரணி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஏகன்ஸ்ட்னா ஃபீவருக்கு பாடி பெயினுக்கு ஏகன்ஸ்டாக கொடுக்குறாங்க ஓகேவா. pharmacokinetic ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடிஸ் மூலமாக பாராஸ்டமலோட ஆஃப் லைஃப் பீரியட் 2.5 hours அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஓகேவா. அப்போ தான் அவ்வளோ நேரம் வந்து அதில் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிளாஸ்மா இன் ட்ரக் ஹாஃப்டு ஆஃப்டர் 2.5 hours ஓகேவா. பிளாஸ்மாவோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தா அந்த வரதோட அளவு ஸோ 2.5 மணி நேரம் தான் இருக்கும் ஓகேவா. அப்போ அதனால தான் ஆஃப்டர் த 10 hours அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா ட்ரக்கு 6.25 ட்ரக் தான் ரிமைனிங் இருக்கும் ஓகேவா. ஸோ ரிமைனிங் 4 ஆஃப் லைஃப் ஓகேவா. ஸோ based on the such studies is dosage and frequency will be decided. The case of paracetamol usually prescribed take once 6 hours depending upon the condition. பாடியோட கண்டிஷனை பொறுத்து ஒரு நாள் ஓகேங்களா 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாராஸ்டமலை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி எந்த டைமில் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் எல்லாமே இந்த pharmacokinetics அப்படிங்கிற அந்த டாபிக் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எவாலுவேட்டிவ் செல்ஃப் பார்க்கலாம். இதோட லெசன்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட்டிவ் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பாருங்கள் எவாலுவேட்டிவ் செல்ஃபு பேஜ் நம்பர் 211ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா ரைட் த ரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் அஸ்யூமிங் த எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். இந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷனோட ரேட் எக்ஸ்பிரஷன் என்ற எழுத சொல்கிறாங்க ஓகேவா. ஃபஸ்ட் எவாலுவேட் செல்ஃப் ஒன்றில் 2 கொஸ்டின் ஓகேவா. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா ரேட்டு எக்ஸ்பிரஷனை ஓகேவா. இப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனு. செகண்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டினை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். அது 3A + 5B2 gives 4CD ஓகேவா. இந்த ரியாக்ஷனோட வந்து பார்த்தோன்னா ரேட் எக்ஸ்பிரஷன் ஓகேவா. ரேட்லா ஓகேவா எல்லாம் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொன்று x2 + y2 + 2xy அப்படின்ட்டு. ஸோ அதனோட ஆன்சர் பாருங்கள். அவ்வளோதான் என்னோடய ஆன்சரு ஓகேங்களா. ஸோ என்னென்னா ரேட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் k அண்டு கான்ஸ்டன்ட் ஆஃப் a அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் பவர்ஸ் ஆஃப் 3 அண்ட் கான்ஸ்டன்ட் ஆஃப் b எக்ஸ்போனன்ஷியல் பவர்ஸ் ஆஃப் 5 இதான் அதனுடைய ஆன்சரு. செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டுலேயுமே ஒவ்வொன்று தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு k as rate constant of k exponential powers of x2 1 and exponential power of reactant y2 power 1 exponential power of 1 இதான் வந்து அந்த ரியாக்ஷனோட ரேட். அடுத்து பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா decomposition of nitrogen pentoxide to form the nitrogen dioxide and O2 ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா at a particular instant ஓகேவா. பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டைமில் வந்து பார்த்தோன்னா N2O5 டிஸப்பியர்ஸ் ரேட் பர்டிகுலர் டைமில் டிஸப்பியர் ஆகுது. அப்போ அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா N2O5 டிஸப்பியர் ஆகுது. அதன் ரேட்டு 2.5 × 10⁻2 மோல் டெசிமீட்டர் ஃபார் -3 செகண்ட் இன்வர்ஸ். அப்படின்னா அந்த டைமில் வாட் ரேட் ஆகுது NO2 and O2 ஆர் ஃபார்ம்டு ஓகேவா. அந்த டைமில் வந்து இது டிஸப்பியர் அதே டைமில் இது எவ்வளோ ஃபார்மேஷன் ஆகும் எது NO2
இந்த ஓட்டு எவ்வளோ ஃபார்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு ரைட் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? பாருங்கள், இதான் வந்து பார்த்தோன்னா இஸ் எ ரேட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தோன்னா ரேட் எக்ஸ்பிரஷனு. மஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். இதான் ரேட் எக்ஸ்பிரஷனு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து ரியாக்ஷன்ப்பா. இது ரேட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? எதுக்குன்னா அந்த ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும். ஓகேவா? NO2 ப்ராடக்ட்டுக்கு மட்டும். ஓகேவா? இப்போ ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த ரேட்டு வேல்யூ அவனே கொடுத்துட்டானா 2.5 அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன தெரியும்னா இதனோட ரேட் இதுதான் தெரியணும். ஓகேவா? அப்போ இந்த 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்னா டிவைடில் மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்துடும், இங்கே சரி இங்கே 4 வந்துடும். இந்த 4 சிம்பிள் பண்ணால் 2 × 2.5 5 × 10⁻², மோல் டெசிமீட்டர் ஃபார் -1. ஓகேவா? இப்போ அதோட ரேட்டு தெரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா N2O5 டிஸப்பியர் ஆகிறப்ப NO2 ஃபார்மேஷனோட அதனுடைய அஃபியர் ரேட்டு பார்த்துருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே N2O5 டிஸப்பியர் ஆகிறப்ப O2 அஃபியர் ஆகக்கூடிய அதனுடைய ரேட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா N2O5 டிஸப்பியர் ரேட்டு வந்து பார்த்தா 2.5 இது நமக்கு வேணும். ஓகேவா? அப்போ இதை சிம்பிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பாயிண்ட்டு சிம்பிள் பண்ணால் 0.125 வரும். 0.125. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனோட ரேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனோட அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அவ்வளோதான். அந்த ரெண்டு தனித்தனி இண்டிவிஜுவலாக அந்த ரேட் அவ்வளோதான். இண்டிவிஜுவல் ரேட்டு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் யுவர் செல்ஃப் 1 ஓவர். ஓகேவா? செகண்ட் பாருங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியாக்ஷன் X+Y ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ இது quadrupling of x increase the rate is by 8 factor. The quadrupling of both x and y increase the rate is by factor 16. ஓகேவா? and find the order of the reaction with respect to x and y. ஒன்றும் இல்லை, ஒரு ரியாக்டன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏவோட கான்சன்ட்ரேஷனை 4 மடங்கு ரைஸ் பண்ணுறப்ப அந்த ரியாக்ஷன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 8 டைம்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரியாக்டன்ட் ஏ அந்த எக்ஸ் அண்ட் பி ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அது ரியாக்ஷனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட எக்ஸ் அண்ட் ஒய் ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன, நெக்ஸ்ட்டு ஓவராலாக அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு அதுக்கெல்லாம் பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள் இன்னும் 2 கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபைண்ட் த இண்டிவிஜுவல் ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் இஸ் கிவிங் டேட்டா. ஓகேவா? என்னென்னா இண்டிவிஜுவலும் அதே மாதிரி ஓவரால் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்டர் கண்டுபிடிக்கிறது இது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் எஸ் ஏ ரேட் கான்ஸ்டன்ட் எஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்டன்ட் எக்ஸ் ஃபார் ஏ அண்டு கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ஒய் ஃபார் பி. ஓகேவா? இது ரேட்டு. ஓகேங்களா? இது ரேட்டு. இப்போ எக்ஸோட கான்ஸ்டன்ட் 4 டைம் ரைஸ் பண்ணுறோம், ரேட்டு 8 டைம்ஸ் ரைஸ் ஆகுது. அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எக்ஸு ஓகே 4 டைம்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 4 டைம்ஸு. ஓகேவா? நமக்கு 16 டைம்ஸ் ரேட் ரைஸ் ஆகிருக்கு. இங்கே மாற்றி கொடுத்துருப்போம். இங்கேயும் நம்ம என்னென்னா 4 நோட் பண்ணிக்கணும். இது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இது செகண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இப்போ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறாங்க. ஈக்குவேஷன் செகண்ட் இஸ் டிவைட் இன்ட்டு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறப்ப ரேட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுனா ஒய் கேன்சல் ஆகிடுது. இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகிடும், 4 மட்டுமே இருக்கும். அப்போ இங்கே 8 இஸ் ஈக்குவல் டு 4 பவர் ஏ. இந்த 8 வந்து பார்த்தோன்னா 243 எழுதலாம். 8 243 எழுதலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 2a அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்தது 3 இருக்கு இல்லையா? இப்போ அப்போ 2a இதுக்கு நேரம் என்ன இருக்குது? 3 இருக்கும். 2aக்கு நேரம் என்ன இருக்குது? 3. ஓகேவா? அப்போ 2a இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா a இஸ் ஈக்குவல் 3/2. அப்போ ஏவோட ஆர்டர் வந்து பார்த்தோன்னா a வித் ரெஸ்பெக்ட் டு த ரியாக்டன்ட் எக்ஸ் ஆர்டர் 3/2. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எதுக்கு கண்டுபிடிக்கணும்? ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 3/2 அதாவது நம்ம ஒய் இப்போ நம்ம எப்படி
ஏ கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்கிறது தேர்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் நமக்கு இங்கே 4x கே கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா? இது ஒய் இங்கே வந்து பார்த்தா ஒய் கேன்சல் ஆகிரும். இங்கே ரேட்டில் வந்து பார்த்தா கேன்சல் ஆகிடும். இங்கே 8 இது கேன்சல் பண்ணால் 2 இஸ் ஈக்குவல் டு 4b கிடைக்கும். அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு இங்கே பவர் 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் 1 ஓகேவா? இங்கே 2 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 4b. ஓகேவா? இதை நம்ம மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா ஓகேவா 2 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு ஓகேவா 2 நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 2b. இப்போ இந்த பவரை மட்டும் எடுங்க. பவர் மட்டும் எடுத்தோன்னா ஓகேங்களா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 இஸ் ஈக்குவல் டு 2b, b இஸ் ஈக்குவல் டு 1/2. b இஸ் ஈக்குவல் டு 1/2. இதை வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது ஓவரால் ஆர்டர் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கும். ஓவரால் ஆர்டர் கேட்டிருக்கானா? ஓவரால் ஆர்டர் கேட்டானா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இதானா ஓவரால் ரியாக்ஷனு ரேட்டு. அப்போ ஓவரால் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா ஓகேவா ஓவரால் ஆர்டர் எம் ப்ளஸ்ஸு என்னு அது இங்கே இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்ஸு பி. ஓகேவா? ஏ ப்ளஸ்ஸு பி. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3/2 ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2. நம்ம சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 3 + 1 இஸ் ஈக்குவல் டு 4/2. அப்போ ஓவரால் ஆர்டர் 2. ஓவரால் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுதான் ஓவரால் ஆர்டர் எம் ப்ளஸ் என் அப்படி சொல்லுவாங்க. எம்ங்கிறது ஈக்குவல் டு ஏ, என்னங்கிறது ஈக்குவல் டு பி. ஓகேவா? இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆனால் வேல்யூ 3/2 1/2. ஓகேவா? அப்போ ரெண்டு சிம்பிளி பண்ணால் நமக்கு /2 3 + 1 அப்போ 4/2 சிம்பிளி பண்ணால் 2. ஓவரால் ஆர்டர் 2. ஓவரால் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? அது கொடுக்கல பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதுலேயே செகண்டு. ஓகேங்களா? ஸோ இதுலேயே செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சிமிலர் அதே கான்செப்டே தான். ஓகேவா? அதே சேம் டிட்டோ கான்செப்டே தான். ஓகேவா? இது ஓவரால் ரியாக்ஷனு. நெக்ஸ்ட் ரேட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டா 2/3 சேம் டிட்டோ அதே மாதிரியே தான், வேறு ஒன்றும் இல்லை. சேம் டிட்டோ அதே மாதிரியே தான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓவரால் ஆர்டரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னென்னா அதே ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே கான்செப்டை தான். இதோட ஓவரால் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓவரால் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? அடுத்து பாருங்கள், எவாலுவேட் யுவர் செல்ஃப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பாருங்கள். இது இதுலேயே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எவாலுவேட் 2லேயே ஃபஸ்ட்டு சிமிலர் டு செகண்டு, அதான் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகேவா? அடுத்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் 3. ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்கன்னா தி ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஏ இஸ் ஏ ப்ராடக்ட். தி ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஏ, the first order reaction A is a reactant A gives the product 60%, given a sample A decompose in 40%, 40 minutes. What is the half life period? இதில் பாருங்கள் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% சாம்பிள் டீகம்போஸ் ஆகிறதுக்கு 40 நிமிஷம் எடுத்துக்கிச்சுன்னா ஆஃப் லைஃப் பீரியட் என்னென்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 2.3 × 10⁻⁴, செகண்ட் பவர் -1. தி இனிஷியல் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்டன்ட் கொடுத்துருக்கான். வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் ரிமைனிங் ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறமா எவ்வளோ கான்ஸ்டன்ட் இருக்குன்னு கேட்டிருக்கான். இது ஒன்று. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் இன் அக்வஸ் சொல்யூஷன் ஸ்டெடி. அதாவது டைமிங் கொடுத்துருக்காங்க, அதனுடைய கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டைமிங் இன்டர்வலில். இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்னா இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு T = 40 minutes டைமு. ஓகேவா? ஏ நாட்டுங்கிறது எவ்வளோனா கொடுத்துருக்குது இனிஷியல் கான்ஸ்டன்ட் 100. ஓகேவா? எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகிருக்கு 60% ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ ரிமைனிங் தான் ஏ நாட்டு இனிஷியல் கான்ஸ்டன்ட் ஏங்கிறது ரிமைனிங். ஓகேவா? இப்போ ரிமைனிங்னா எப்படின்னா இனிஷியல் மைனஸ் ரியாக்டடு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம T ஆஃப் என்ன இங்கே தான் ஃபார்முலா K = 2.303/T log A0/A கான்ஸ்டன்ட் ஆஃப் A0 / கான்ஸ்டன்ட் ஆஃப் A. ஓகேவா? இங்கே 100 இது வந்து பார்த்தீங்கன்னா 40%.
ஓகேவா. அதாவது 60% அப்படின்னா ரிமைனிங் மட்டும் எடுத்துக்குவாங்க, ரிமைனிங்காக 40. ஓகேவா. இப்போ இங்கே டைமை வந்து பார்த்தா சொல்லிட்டேன் 40 மினிட்ஸ் அப்படின்ட்டு. இது சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் 1/4 இது 10/4 கிடைக்கும். ஓகேவா. இப்போ 10/4 சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.5 அதனுடைய வேல்யூ இது. ஓகேவா. லாக் 2.5 வேல்யூ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேவோட வேல்யூ தெரிஞ்சதும். கேவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆஃப் லைஃப் பீரியடோட ஃபார்முலா என்ன? ஓகேவா. டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கே. இதை டி அதாவது ஆஃப் லைஃப் பீரியட். அப்போ கே தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்கும். அதனால தான் கே கண்டுபிடிச்சிருக்கோம். கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் தட் இஸ் ஆஃப் லைஃப் பீரியட் எவ்வளோ அப்படின்னா 3 மினிட்ஸ். ஆஃப் லைஃப் பீரியட் 3 மினிட்ஸ். இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான், இனிஷியல் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான். ஓகேவா. டைமும் கொடுத்துட்டான். எவ்வளோ 1 hour, அதாவது 33,600 செகண்ட்ஸ். ஓகேவா. அப்போ எவ்வளோ ரிமைனிங் எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா. அப்போ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டிட் பண்ணால் ஓகேவா நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங்னா இந்த தான் வேணும். ஓகேவா. இதுதான் ஃபார்முலா. ரேட்டு கொடுத்துட்டான் எவ்வளோ 2.303. ஓகேவா. இது டி நமக்கு தெரியும், இதுவும் தெரியும். இப்போ இன்சியல் கான்ஸ்டன்ட் 0.01 ஏக்கு அப்புறம் தான் நமக்கு கேட்குறான். ஓகேவா. அப்போ கேட்குறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இந்த டைம் அப்படியே வச்சுக்கிட்டு தானே வேணும். அப்போ இதை அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாம் ரெசிப்ரோக் தலையில் கொண்டு போகணும். இதை அப்படியே வச்சுட்டோம்னா இங்கே வச்சிடும், மீதி இங்கே எடுத்துகிட்டு போனால் 2.3 ஓகேவா. இது இன்வெர்ஸ் இருக்கிறது மல்டிப்ளையர் போகும். ஓகேவா. மல்டிப்ளையர் இருக்கிறது இன்வெர்ஸ் ஆகுது, கீழே டிவைடில் வரும். ஓகேவா. இதாவது சிம்பிளி பண்ணால் நமக்கு 36 × 10⁻² வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை 36 × 10⁻² எப்படின்னா 0.36 எழுதலாம். ஓகேவா. அப்போ இதை ஆன்டி லாக் எடுத்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்டி லாக் எடுத்தோன்னா இது லாக் கேன்சல் ஆயிரும். இதில் ஆன்டி லாக் எடுக்கிறோம். ஆன்டி லாக் எடுத்தால் வேல்யூ இது 2.29 வருது. இப்போ தான் நமக்கு வேணும். ஓகேவா. இப்போ இந்த பக்கம் வச்சுட்டு அதை அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா ஓகேவா. இது இங்கே வந்துட்டு இது இந்த பக்கம் போச்சுன்னா 2.29. ஓகேங்களா. இப்போ நமக்கு என்னென்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியுது 4. ஓகேவா. அதாவது 1 ஹவருக்கு அப்புறமா ரிமைனிங் எவ்வளோ கான்சன்ட்ரேட் இருக்கணும்னா 4.4 × 10⁻³ மோல் அப்படின்ட்டு. ஓகேங்களா. இது செகண்டுக்கான ஆன்சரு. அடுத்து தேர்டு பாருங்கள். தேர்டு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்டோட ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட். இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா. நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏ0 கீழே ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இது அப்படியே நம்ம என்ன V0/Vt இருக்கிறத நம்ம என்னன்னா A0 கன்சிடர் பண்ணிக்கணும், இது ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா. இதான் ஃபார்முலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா டைமு ஓகேவா 30 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 0க்கு எப்பயும் செக் போட முடியாது. ஓகேங்களா. ஆரம்பத்தில் வந்து ரியாக்ஷன் ரேட் இருக்காது, அதனால் 0க்கு வந்து பார்த்தோன்னா ரியாக்ஷன் ரேட்டுக்கு தெரியாது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா 30 மினிட்ஸில் அதோடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, 30 மினிட்ஸு கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, இது 60 மினிட்ஸ் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, 90 மினிட்ஸ் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய கைனடிக்ஸ் டேட்டா. ஓகேவா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா. 30 மினிட்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.8 கான்சன்ட்ரேஷனு சிம்பிளை பண்ணுறோம். ஓகேவா. சிம்பிளை பண்ணுறப்ப நமக்கு அது கிடையாது ரேட்டு. இதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டுக்கு ரேட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூ 2.0109 × 10⁻³ ஓகேவா. மினிட்ஸ் 1 ஓகேவா யூனிட்டு. அடுத்து பாருங்கள் செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா 60 மினிட்ஸில் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து பார்த்தோன்னா 1.9 × 10⁻³ மினிட்ஸ் இன்வர்ஸு. அடுத்து வந்து பார்த்தா தேர்டு கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அதே 2.7 இது கிடைக்கிது. ஓகேவா. ஆல் த கே வேல்யூஸ் ஆர் நியர்லி சேம். ஸோ எக்ஸ்ட்ரா ஹேண்ட்லிஸ் ஃபஸ்ட் ஆர் கைனடிக்ஸ். ஓகேவா. ஃபஸ்ட் ஆர் கைனடிக்ஸ் அந்த கே கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் ஒரே மாதிரி வச்சோம்னா நம்ம இது ஃபஸ்ட் ஆர் கைனடிக்ஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் எவாலுவேட்டிவ் ரிசல்ட் 4. ஸோ 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார் ஃபஸ்ட் ஆர் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட்டு அட் 500 கெல்வினில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் ஆர் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட்டு
500 கெல்வினில் ஓகேவா. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8.8 × 10⁻⁴ செகண்ட் நோட்ஸு. கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆக்டிவேஷன் ஓகேவா. ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறான், ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துட்டோம். அப்போ இதனோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ஆர்கானிக் ஈக்குவேஷன் ரேட் டெம்பரேச்சர் வேரியேஷனுக்குள்ளே அது ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொடுத்துட்டான், கே கொடுத்துட்டான், ஹெட் கான்ஸ்டன்ட்டு, ஏதை கேட்குறான், ஏவும் கொடுத்துட்டான் ஓகேவா. ஆர் தெரியும். இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஏ வேல்யூ இதெல்லாம் ஆர்டி எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாகு 8 × 10⁻⁴ லாக் ஏ மைனஸ் இப்படி கிடைக்கிது. இது சிம்பிளி பண்ணால் நமக்கு -19.846 கிடைக்குது. இது சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த லாக் 8 ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக் 10⁻⁴ இது சிம்பிளி பண்ணால் 8 இது 1 -4 இது சிம்பிளி பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஃபைனலாக வந்து பாருங்கள் நமக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 5.6117 × 10⁻16 கொலிஷன் -1 கொலிஷன் for -1 ஏ ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் இது ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட எவாலுவேட்டிவ் செல்ஃப் 4 எவாலுவேட் செல்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் அப்பப்போ அதிலே நம்ம பார்த்தாச்சு ஓகேங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த 7th லெசன் ஓவர். இதோட உங்களுக்கு 7th லெசன் ஓவர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.